ஒரு 3 நாளைக்கு முன்னாடி தமிழக வெற்றி கழகத்தின் சார்புல ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடந்துச்சு. அது வேற ஒண்ணும் இல்ல. அது ஒரு கொள்முதல் நிகழ்ச்சி. கொள்முதல் நிகழ்ச்சின்னா, இந்த தூரசக்தி, பாரசக்தி, கீரசக்தி, கல்லாப்பெட்டி, அஞ்சரப்பெட்டி, தீப்பெட்டி இப்படி இருக்கிற எல்லா கட்சியில இருந்தும் மொத்தமா அந்த கட்சிக்காரங்கள எல்லாம் தங்களுடைய கட்சியில வளைச்சு போட்டுக்கிறாங்கல்ல. அது மாரி மாற்றுக் கட்சியினர்லாம் வந்து தாவேக்கால சேர்ற நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில தற்போதைய தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் ஒரு 10 நிமிஷம் இடைவிடாம பேசியிருந்தாரு. உண்மையிலே நல்ல பேச்சு. ஏன்னா, அந்த கட்சியோடைய தலைவர் கூட ஸ்கிரிப்ட் இல்லாம அவ்ளோ லென்த்தா பேச மாட்டாரு. ஆனா, இவரு உண்மையிலேயே சூப்பரா பேசியிருந்தாரு. ஆனா, அந்த பேச்சுல அவர் கேட்ட சில கேள்விகள், அவர் முன்வச்ச சில கருத்துக்கள், அத பத்தி எனக்கு சில கேள்விகள் இருக்கு. அத பற்றிய வீடியோ தான் இது. ஒவ்வொரு வீட்டிலும் வந்ததுக்கு பிறகுதான் கட்சியே ஆரம்பிச்சது என் தலைவர் சொன்னாரு. அந்த வார்த்தையில் இருக்கக்கூடிய சத்தியம் அதுதான் இதை உருவாக்குச்சு. ரேஷன் கார்டுல மட்டும்தான் நம்முடைய முதலமைச்சர் பேர் இல்ல. ஆனா ஒவ்வொரு வீட்டிலும் அண்ணனா தம்பியா வீட்டுல ஒருவரா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஓகே. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்க தலைவர் அரசியலுக்குள்ள வந்தாரு. சரி, எப்படி வந்தாரு? ஏழை எளிய மக்கள் பசியும் பட்டினியுமா இருக்கும்போது, அவங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி போட்டு, அவங்களுடைய பசிய தீர்த்து அவங்க வீட்டுக்குள்ள வந்தாரா? இல்ல அந்த மக்கள் நோய்வாய்ப்பட்டு கிடக்கும்போது, அவங்கள ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து, தன்னுடைய ரத்தம் 1 பாட்டில், 2 பாட்டில்னு குடுத்து அவங்களுடைய உயிர காப்பாத்தி அரசியலுக்குள்ள வந்தாரா? இல்ல ஏழை எளிய விவசாய மக்கள் கஷ்டப்படும்போது, அவங்களோட நின்னு விவசாயம் பண்ணி, நாத்து நட்டு, உழுது, அறுவடை பண்ணி, அவங்களுக்கு லாபம் சம்பாரிச்சு குடுத்து, அப்படி வீட்டுக்குள்ள வந்தாரா? வேற எப்படி வந்தாரு? நான் சொல்லட்டா உங்க தலைவர் எப்படி வந்தாருன்னு? தியேட்டர்ல இருக்குதுல்ல 70 mm ஸ்க்ரீன், அது வழியா வந்தாரு. கையில இருக்க மொபைல் ஸ்க்ரீன் வழியா வந்தாரு. வீட்ல இருக்கிற டிவி, அந்த டிவி ஸ்க்ரீன் வழியா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்தாரு. ஆடி, பாடி, நடிச்சு, தன்னுடைய சொந்த கருத்து எதையுமே பேசாம, டைரக்டரும், டயலாக் ரைட்டரும் எழுதிக் குடுக்குற வசனத்த மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு, ஒரு நடிகரா தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் உங்க தலைவர் வந்தாரு. அதுவும் உங்க தலைவர் ஒண்ணும் சும்மா நடிச்சு குடுக்கல. ஒவ்வொரு படத்துக்கும் கோடிக்கணக்குல சம்பளம் வாங்கிட்டு தான் நடிச்சாரு. அது மட்டும் இல்லாம, அவர் நடிச்சு வெளிவர்ற ஒவ்வொரு படத்துக்கும் 1000, 2000ன்னு பிளாக் டிக்கெட் வித்து, அதுலயும் சம்பாதிச்சு தான் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் வந்தாரு உங்க தலைவர். சுதந்திரத்திற்காக செக்கு இழுத்தாரா? காந்தியை போல கதராடை அணிந்து கொண்டு இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ணாரா? சுதந்திரத்துக்காக அகிம்சை வழியில போராடினாரா? இல்ல மாபெரும் படையை திரட்டி நேதாஜி சுபாஷ் சந்திர போல போரிட்டாரா? அதாவது நம்ம அமைச்சர் யார கேள்வி கேட்கிறாருன்னா, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் தோழர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள பார்த்து இந்த கேள்வி கேட்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா? செக் இழுத்தாரா? காந்தியோடு உப்பு சத்தியாகிரகம் செஞ்சாரா? இல்ல சுபாஷ் சந்திர போஸோட சேர்ந்து நாட்டின் விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி போராடினாரா? என்ற அர்த்தத்துல கேட்கிறாரு நம்முடைய அமைச்சர். இப்போ இதே கேள்விய நாமும் திரும்பி கேட்கலாம்ல. இவருடைய தலைவர் என்ன சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டாரா? காந்தியோடு உப்பு சத்தியாகிரகம் செஞ்சாரா? இல்ல சுபாஷ் சந்திர போஸ் அவர்களோடு துப்பாக்கி ஏந்தி இந்திய தேசிய ராணுவத்துல சேர்ந்து நாட்டுக்காக போராடினாரா? வ.உ. சிதம்பரனாரோடு சேர்ந்து செக் இழுத்தாரா? இப்படிப்பட்ட கேள்விகள நாமளும் கேட்கலாம்ல. ஆனா நம்ம கேட்க மாட்டோம். ஏன்னா, இவருடைய தலைவராக இருக்கட்டும், தோழர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், அவங்க பிறந்த காலத்துல இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. அதனால இந்த மாதிரியான குழந்தைத்தனமான கேள்விகள நாம கேட்க மாட்டோம். ஆனா அதே நேரத்துல நம்ம அமைச்சரின் தலைவருடைய முன்னோர்கள் யாராவது சுதந்திரத்துல ஈடுபட்டு நாட்டுக்காக தியாகம் பண்ணுனாங்களான்னு கேட்கலாம். அதுக்கு அடுத்து நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துல முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் போல கலந்துக்கிட்டு மொழிக்காக போராடினாங்களான்னு கேட்கலாம். தாளமுத்து நடராஜன் போல தமிழ் மொழிக்காக தங்களுடைய உயிரை விட்டாங்களான்னு நம்ம கேட்கலாம். அதே போல இவருடைய தலைவரின் தந்தை நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் போல தன்னுடைய 23வது வயசுல மிசா சட்டத்துல கைது செய்யப்பட்டு 6 மாதம் ஜெயில்ல இருந்தாரான்னு கூட நாம கேட்கலாம். சரி, இவருடைய தலைவரின் முன்னோர்களை எல்லாம் விட்டுறலாம். இவருடைய தலைவர் எதுக்கெல்லாம் போராடி இருக்காருன்னு கேட்கலாமா? ஸ்டெர்லைட் போராட்டத்துல ஈடுபட்டு தோல்லையும் மார்லையும் குண்டடிப்பட்டாரா? ஜல்லிக்கட்டுக்காக போராடினாரா? இல்ல நீட் எதிர்ப்புக்காக போராடினாரா? இல்ல காவிரியில தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணி வரலேன்னு அதுக்காக போய் போராடினாரா? குடியுரிமை திருத்த சட்டத்துக்கு எதிராக போராடினாரா? இல்ல நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளாம் இலங்கை தமிழர்களின் உரிமைக்காக அவங்களுக்கு இழைக்கப்படும் கொடுமைகளுக்கு எதிராக போராடினாரா? இல்ல குறைந்தபட்சம் அவர் வாழும் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் அடிப்படை தேவைகளுக்காக போராடினாரா? உண்மையில சொல்லணும்னா, இவர் தன்னுடைய வாழ்நாள்ல மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இதுவரைக்கும் குரல் கொடுத்ததே கிடையாது. எந்த போராட்டங்கள்லயும் ஈடுபட்டது கிடையாது. தான் ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்கவே தொடங்கினாரு. அதுவும் மற்ற எல்லா தலைவர்களும் குரல் கொடுத்ததுக்கு அப்புறம், தங்களுடைய கருத்தை தெரிவிச்சதுக்கு அப்புறம், போராட்டம் நடத்தினதுக்கு அப்புறம், ஏன் இவர் இது குறித்து பேசவே இல்லைன்னு கேட்டதுக்கு அப்புறம்,
ஓகே நானும் இருக்கிறேன் அப்படின்னு கடைசியா வந்து குரல் கொடுப்பாரு. அதிகபட்சம் ஒரு ட்வீட் போடுவாரு. இல்லைன்னா சும்மா அடையாளத்துக்கு ஒரு பேனர போய் பிடிச்சுக்கிட்டு நிப்பாரு. அவ்வளோதான். ஆனா தோழர் உதயநிதி ஸ்டாலின் அப்படி இல்ல. மக்களுக்கு எதிரா மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அனைத்து திட்டங்களுக்கும் எதிரா முதல் ஆளா குரல் கொடுக்கக்கூடியவரா இருக்கிறாரு. சிஏஏ திருத்த சட்டமா இருக்கட்டும், நீட் தேர்வா இருக்கட்டும், அனைத்துக்கும் எதிரா குரல் கொடுக்கக்கூடிய முதல் நபரா இருக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். தன்னுடைய கருத்துல இருந்து பின்வாங்காம, தன்னுடைய தலைக்கு விலை வச்ச போது கூட சனாதனத்தை ஒழிக்கணும்னு தைரியமா சொல்ற தெம்பும் திராணியும் தோழர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. ஆனா நம்ம அமைச்சருடைய தலைவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர பார்க்க வந்த அவருடைய ரசிகர்கள் 41 பேரு கூட்டத்துல சிக்கி, மூச்சு திணறி, நசுங்கி அவங்களுடைய உயிர் போன போது கூட, தன்னுடைய உயிர காப்பாத்திக்கிட்டா போதும்னு பின்னங்கால் பிடரியில் அடிக்க நடு ராத்திரியில ஓடிப் போனவர் தான் அந்த தலைவர். ஆனா நம்ம அமைச்சரே அவருடைய தலைவர் எவ்வளவு பெரிய ஒரு சாதனையை செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிறத அவரே சொல்றாரு. நீங்களே கேளுங்க. எங்கள் தலைவராவது திரைத்துறையில் நடிகராக இருக்கும் பொழுது அந்த இந்தியாவிலேயே திரைத்துறையில் உச்சபட்ச நடிகராக உயர்ந்து விட்டு அரசியலுக்கு வந்தாரு. அண்ணன் அப்படி என்ன சாதனை பண்ணிட்டு வந்துட்டீங்க? கேட்டிங்களா? இதுதான் இவருடைய தலைவர் செஞ்ச உச்சகட்ட சாதனைன்னு நம்ம அமைச்சர் சொல்றாரு. இதத்தான் இவர் சாதனைன்னு சொல்றாருன்னா, அப்படிப்பட்ட சாதனைய நாம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த சாதனைக்கான பெருமைய அவங்களே வச்சுக்கட்டும். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இத விட ஒரு மிகப்பெரிய சாதனைய, மிகப்பெரிய போராட்டத்த இவருடைய தலைவர் செஞ்சிருக்கிறாரு. அத இவரே மறந்துட்டாரு. இருந்தாலும் நாம கொஞ்சம் ஞாபகப்படுத்துவோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அம்மா அவர்களை சந்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கோம். அவங்க கூடிய சீக்கிரம் எங்களை மீட் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அம்மா அவர்கள் தமிழகத்தில் எவ்வளோ நல்ல விஷயங்கள் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தையே ஒரு ஒரு முதல் மாநிலமாக கொண்டு வரணும்னு சொல்லி உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தமிழக மக்களுக்கு இவ்வளோ நல்லது செய்கிற அவங்க இந்த தலைவா பிரச்சனையிலையும் தலையிட்டு இதுக்கு ஒரு நல்ல முடிவு கொடுத்து கூடிய சீக்கிரம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம்.